பிரபு டாக்கீஸ் நிலையங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதியில் இருக்க ஹோட்டல் கண்ணப்பாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்க போகுது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. உள்ளே என்ட்ரான உடனே இவங்களுடைய ஆம்பியன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம ஃபேமிலியோட ஒரு சூப்பரான கெட் டுகெதர் இல்லை நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸாகவே இருந்துச்சு. இவங்களோட மெனுவில் சூப்பு, ஸ்டார்டர்ஸ், நான்வெஜ், வெஜ் நூடுல்ஸ் இருக்குது, டெசர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய சூப்பரான அத்தன்டிக் டேஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. லைவ் கவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பணியாரம், அப்புறம் ஆப்பம், எக் ஆப்பம் இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சுட சுட. அந்த லைவ் கவுண்டரில் நாங்களும் 2-3 பணியாரத்தை அப்படியே திருப்பி போட்டு வீடியோ அப்புறம் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர சாப்பாடு காட்ட மாட்டேங்குறானே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஃபிஷ் ஃபிங்கர் வந்துச்சு, அதுக்கப்புறம் காடை ரோஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்காக நாங்கள் சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. இடியாப்பம், ஆட்டுக்கால் பாய அதுவுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வேறு லெவல் வெறித்தனமான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண காடை ரோஸ்ட் வந்துச்சு. ஒரு ஃபுல் காடையை அப்படியே பொரிச்சு கொடுத்துருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சால்மன் தவா ஃப்ரையுமே இருந்துச்சு. ஒரு ஃபுல் மீனை அழகாக தவா ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. லைவ் கவுண்டர்லேருந்து நமக்கு எக் ஆப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் வந்துச்சு. சுட சுட எக் ஆப்பம் சாப்பிட்றதுக்கு அது சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சஞ்சுவுக்கு கிராப் அந்த சூப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். சாப்பிட்டு பார்த்துட்டு பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ குழந்தைங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மீன், அதுக்கப்புறம் முன்னாடி பொரிச்சு வச்ச ஃபுல் காடை, இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு தான் தோணுச்சு. அண்டு அதுக்கப்புறம் எல்லா டிஷ்ஷஸ்மே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாமே செமையாக தெரித்தனமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம ஊர் டேஸ்ட்டு தாங்க. ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்களும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிஷ்ஷஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான சுவையான ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபு. சல்லக்குட்டி சஞ்சு. வாரணுங்கோ.